Friends, நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டரா ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் VBA யூஸ் பண்ணி நம்ம பல்க் இமெயில் வந்து அட்டாச்மெண்ட்டோட எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ஆக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பல்க் இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுற கான்செப்ட் தான் பார்த்துருந்தோம். அதில் வந்து வித்தவுட் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். நமக்கு எப்படின்னா ஒரு டேபிளில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அந்த டேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு இமெயில் வந்து சென்ட் ஆகிடும் டைனமிக்காக அந்தந்த பர்சனுக்கு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த அவுட்லுக்கில் நான் ஷோ பண்ணுறேன். ப்ரீவியஸாக நம்ம சென்ட் பண்ண இமெயில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்போம். எந்த அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. இப்போ பார்க்க போகிற கான்செப்டில் பாருங்கள். இப்போ அனதர் இமெயில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், அங்கே பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் சம் டெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேக்ரோ எப்படி நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சோர்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு டேபிளில் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த கண்டென்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிடும். அந்த ஃபைல் நேமை வந்து அந்த எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேமில் வச்சு நமக்கு சேவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த ஃபைல் எடுத்து வந்து இங்கே இமெயிலில் அந்தந்த பர்சனுக்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் சென்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக ஆக்ட் ஆகும். இதில் எந்த ஒரு இதுவுமே ஸ்டாட்டிக் கிடையாது. இப்போ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 6 ஏஜென்ட் வந்து இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பாட்டமில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயி ஐடி, நேமு, அந்தந்த பர்சனோட 2 இமெயில் ஐடி நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நான் என்னோட ஐடியாவே கொடுத்துருக்கேன் சாம்பிளுக்காக. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரகு அப்படின்னா ரகுவோட 2 இமெயில் கொடுக்கணும். அவங்களோட ரிப்போர்ட்டிங் பர்சன் வந்து சிசியில் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ தினேஷ் அப்படின்னா தினேஷோட இமெயில் ஐடி, அந்த தினேஷோட ரிப்போர்ட்டிங் பர்சன் யார் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனோட 2 இமெயில் ஐடி சிசி வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமனாக கொடுத்துருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மே 2021 சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்தந்த பர்சனுக்கு சப்ஜெக்ட் லைனை நீங்கள் மாற்றி கொடுக்கணுன்னாலும் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது இந்த காலமை பேஸ் பண்ணி அது பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மேக்ரோ எக்ஸிக்யூட் ஆகி எல்லா இமெயில்ஸும் சென்ட் ஆன உடனே இந்த எஃப் காலமில் வந்து நமக்கு மெயில் சென்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து கேப்சர் ஆகிடும், நமக்கு ஒரு இண்டிகேஷனுக்காக. ஓகேங்களா? இது வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் தான் நமக்கு இந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அந்தந்த பர்சனுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு ஏஜென்ட் ஆட் ஆகுறாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை பாட்டமில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து டைனமிக்காக நமக்கு எடுத்துக்கும் மேக்ரோ. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நமக்கு எங்கே வருதுன்னா இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த ரேஞ்சை அப்படியே காப்பி பண்ணி நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் போயிட்டு ஒரு லொக்கேஷனில் வந்து நமக்கு சேவ் ஆகிடும். லொக்கேஷனில் சேவ் ஆகிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயோட அந்த பிடிஎஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த அவுட்லுக்கில் அட்டாச் பண்ணும். இதுதான் அங்கே நடக்கிறது பேக் எண்டில். இங்கே பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நேம் வந்து ஹாய் நவீன் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்து அந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது அந்தந்த நேம் எடுத்து இங்கே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் பண்ணிக்கும். இங்கே வந்து நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம அங்கே பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை தான் நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு அப்டேட் பண்ணோம். இப்போ இங்கே பாட்டமில் இங்கே வந்து பாருங்கள் B16 வந்து எல்லோ ஹைலைட்டட், இந்த பாத்தில் தான் நமக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிறத. இப்போ நமக்கு இங்கே எந்த பிடிஎஃப்பும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நமக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து சேவ் ஆகும். நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக
இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அங்கே எம்டியாக இருக்குது அந்த ஃபோல்டரில். இப்போ மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் வந்து பாருங்க 6 ஏஜென்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கிளிக் டு சென்ட் மெயில்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து அவுட்லுக்கில் நமக்கு வந்து மெயில் சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க ஒரு டைம் இதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோடிங் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ கிளிக் டு சென்ட் மெயில்ஸ் இருக்கீங்களா, கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க மேக்ரோ வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. மெயில் சென்ட்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே பஞ்ச் ஆகிட்டே வருது எஃப் காலம்ல. இப்போ ஆல் இமெயில்ஸ் சென்ட்னு வருது. இப்போ நான் அவுட்லுக்கு போகிறேன். இப்போ அவுட்லுக்கை பாருங்க, அவுட் பாக்ஸில் வந்து எனக்கு 5 வந்து ஷோ பண்ணுது. இப்போ அப்படியே பாருங்க ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. இப்போ ஒவ்வொரு இமெயிலும் நமக்கு சென்ட் ஆக பாருங்க இங்கே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ இன்பாக்ஸில் வந்து பாருங்க எனக்கு வந்துகிட்டே இருக்கு, வித் அட்டாச்மெண்ட்டோட வருது. இப்போ பாருங்க அவுட் பாக்ஸில் நமக்கு ரெடியூஸ் ஆகுறது உங்களால் வந்து ஈஸியாக வியூ பண்ண முடியும். இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நமக்கு ஸ்பீடாக ஆக்ட் ஆகும். நீங்கள் அட் ஏ டைம் வந்து 1000 பீப்புளுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன். 1000 பீப்புளுக்கு வந்து சென்ட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் எடுக்கும். பட் 1000 பீப்புளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஷேர் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ டைம் சேவ் ஆகணும். நீங்கள் ஒவ்வொரு பர்சனுக்கும் அனுப்பணும்னா 1000 பீப்புளுக்கு அனுப்பணும்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் அனுப்பணும் அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆட்டோமேஷனில் டைம் சேவிங் ஆகும். இப்போ பாருங்க நமக்கு இப்போ 2 இமெயில்ஸ் வந்து இப்போ ரெசீவ் ஆயிருக்கு. நமக்கு இதை வெரிஃபை பண்ணலாம். அடுத்தடுத்து நமக்கு வந்து ரெசீவ் ஆகும். ஓகேங்களா? செர்டன் டைம் எடுத்துக்கும், நமக்கு ஆனால் வந்துடும் அந்த இமெயில். அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். இப்போ நம்ம வந்து ரகுன்னு ஒரு நேமுக்கு அந்த எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் டேட்டா இங்கே வந்துருச்சு. பாருங்கள் சப்ஜெக்ட் லைன் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மே 2021 கொடுத்துருந்தோம். சிசியில் வந்து சேம் ஐடி தான் கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு சேம் ஐடி எடுத்திருக்கு. சிசி 2ல் வந்து எடுத்திருக்கு. ஸோ அட்டாச்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட எம்ப்ளாயி ஐடி _ ரகு அந்த எம்ப்ளாயி நேமு .pdfல வந்திருக்கு. இப்போ பாருங்க இங்கே பாடி ஆஃப் த கண்டென்ட்ல வந்து ஹாய் ரகு கைண்ட்லி ஃபைண்ட் த அட்டாச்டு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் மே 2021. ஓகேங்களா? இங்கே வந்து நோட்டில் வந்து சம் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இப்போ அட்டாச்மெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டென்ட் அப்படியே நமக்கு எங்கே மேட்ச் ஆகணும், இந்த எக்ஸலில் போயிட்டு இப்போ இங்கே வந்து பாருங்க சோர்ஸில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ரகுவோட எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா E1111 தான் எம்ப்ளாயி ஐடி ரகு. சேல்ஸ் வந்து 75, டார்கெட் வந்து 80. சேல்ஸ் வந்து 75, டார்கெட் 80, குவாலிட்டி 90%. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் நாட் மெட். பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டார்கெட்டோட லெஸ் தானாக இருக்கிறதுனால நமக்கு நாட் மெட்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இங்கே வந்து பிடிஎஃப் அட்டாச் ஆகிடுச்சு. டேட்டா கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ அகைன் அனதர் பர்சனோடது செக் பண்ணலாம். இப்போ பாருங்க நவீன் அப்படின்ற இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க அடுத்த இமெயில் வந்து நமக்கு ரெசீவ் ஆகுது பாருங்க, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ எல்லா இமெயிலுமே நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. 6 இமெயில்ஸ் ரகு வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன். இப்போ நவீனோட அட்டாச்மெண்ட்டை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்க நவீன் நேம் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவரோட ஐடி வந்து இங்கே சோர்ஸில் செக் பண்ணிக்கலாம். நவீனோட ஐடி வந்து 3456 3456 கரெக்டாக மேட்ச் ஆகுது. 80, 75, 100%. 80, 75, 100% ஸ்டேட்டஸ் வந்து மெட்டு. ஸோ ப்ராப்பராக வந்து அட்டாச்மெண்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி சைமல்டேனியஸாக நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டும் பாருங்கள். ஹாய் நவீன் கைண்ட்லி ஃபைண்ட் த அட்டாச்டு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் மே 2021. ஸோ ப்ராப்பராக வந்து அப்டேட் ஆகிருக்கு. இதே மாதிரி வந்து பாருங்கள் ஈச் பர்சனுக்கு வந்து அவங்களோட நேம் வந்து எடுத்து பாடியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு பார்த்தாலும் இப்போ இது வந்து பாலாவோட இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ நமக்கு கரெக்டாக எல்லாமே டைனமிக்காக வந்து அப்டேட் ஆகி இமெயிலில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டில் அனுப்பும்போது இப்போ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோடதை வந்து பார்க்க முடியாது. இப்போ ஒரு இமெயிலில் நீங்கள் டைரெக்டாக பாடியில் வந்து டேபிளில் பேஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனோட டேட்டா வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டில் போடும்போது என்ன ஒரு ப்ளஸ்னால் இந்த பக்கத்தில் இருக்கிற பர்சன் வந்து பார்க்க முடியாது. இவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்க வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? யாரும் இல்லாத டைம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இதில் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? பிடிஎஃப்ல அனுப்பும்போது இப்போ நீங்கள் பெரிய ஒரு டேஷ்போர்ட்லாம் அனுப்பும்போது இப்போது இதில் மெயின் ரீசன் என்னென்னா அடுத்தவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது.
இந்த பிடிஎஃப்ல அனுப்புறதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நீங்க எக்ஸல்ல வந்து ஒரு பெரிய டேஷ்போர்டு வச்சிருக்கும் போது அது அவுட்லுக்ல நீங்க டைரக்டா பாடி ஆஃப் த கண்டென்ட்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து கரெக்டா வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி நீங்க வியூ பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சினாரியோல இந்த மாதிரி பெரிய டேஷ்போர்டு சார்ட்லாம் நீங்க பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா கூட அவங்க வந்து பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன்ல வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போனா கூட ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இதை வந்து பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி அனுப்புறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோடிங்க்கு போயிடலாம். சேம் தான், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சோர்ஸ் தான் ஏஜென்ட்டோட ரா டேட்டா. இங்கே தான் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 1000 எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தா கூட இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் எத்தனை எம்ப்ளாயை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் போகும். இங்கே சோர்ஸில் இருக்கிற எல்லா நேமுக்கும் இமெயில் போகாது. சோர்ஸில் நீங்கள் 1000 பீப்புள் கூட வச்சுக்கலாம். மாஸ்டரில் நீங்கள் 10 பீப்புளுக்கு மட்டும் மெயில் சென்ட் பண்ணணும்னா அவங்கள மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் வந்து சென்ட் ஆகிடும். அதே மாதிரி இமெயில் டெம்ப்ளேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வச்சுருக்கோம். என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இமெயில் டெம்ப்ளேட்டு சோர்ஸ்லேருந்து டேட்டாவை புல் பண்ணிட்டு வந்து இங்கே டேபிளில் அப்டேட் பண்ணோம். இந்த டேபிளை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு லொக்கேஷனில் இங்கே வந்து பாருங்கள், அந்த லொக்கேஷனை காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த லொக்கேஷனில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பாருங்கள் அந்த 6 ஏஜென்ட்டோட டேட்டாவும் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும் வித் எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேமோட. ஓகேங்களா? இதை தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அவுட்லுக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாச் பண்ணுது. சிம்பிள் லாஜிக். எக்ஸல்ல இருந்து அந்த ரேஞ்சை கன்வெர்ட் பண்ணி ஒரு லொக்கேஷனில் பிடிஎஃபாக சேவ் பண்ணுது. அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்லுக்கில் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணிடுது. இதுதான் வந்து லாஜிக். ஓகேங்களா? இப்போ கோடிங் பார்ட்டு போயிடலாம். கோடிங்கில் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற சேம் கோடு தான். பட் இங்கே வந்து என்னென்னா சில கோடு வந்து அடிஷ்னல் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பிடிஎஃப் கன்வர்ஷனுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் கன்வர்ஷன் ஆகிட்டு எங்கே போயிட்டு சேவ் ஆகணுங்கிறத நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சேவ் ஆகிருக்கிற பிளேஸ்லேருந்து இங்கே எடுத்து வந்து அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இமெயில் டெம்ப்ளேட்டில் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த எல்லோ ஹைலைட்டட் B16 வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாத்து கொடுத்துருக்குறேன்னா இங்கே வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிறத. இந்த பாத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே தான் என்னோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், எல்லோ ஹைலைட்டடு. இப்போ இந்த H1 செல்லில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னோட மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7 இருக்குது. ஸோ 7 சொல்லிட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் பாட்டமில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுறேன் டவுனில் அப்படின்னா எனக்கு இங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே வந்து வேல்யூ வந்து கவுண்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டு அந்த நம்பர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே 7 இருக்கு இல்லைங்களா, இந்த 7th row வரைக்கும் எனக்கு லூப் வந்து ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் இந்த blank வரும்போது எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதான் லாஜிக். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன் மெயில் சென்ட்டை. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். இந்த H1 வந்து கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த கவுண்ட்டை வந்து கெட் பண்ணிட்டோம் ஏ காலமை பேஸ் பண்ணி மாஸ்டர் ஷீட்டில். நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த டேபிளில் வந்து இந்த எம்ப்ளாயி ஐடின்றது வந்து பார்த்தீங்கன்னா K4 வந்து நமக்கு எவ்ரி டைம் வந்து மேக்ரோ ரன் பண்ணும்போது இந்த லூப்பில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடியா இங்கே வந்து அப்டேட் பண்ணோம். இங்கே இந்த எம்ப்ளாயி ஐடியா அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எம்ப்ளாயி ஐடியை லுக்கப் வேல்யூவாக வச்சுக்கிட்டு என்னோட சோர்ஸ் அப்படின்ற ஷீட்டில் இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நேமை வந்து லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், டார்கெட்டு, குவாலிட்டி, ஸ்டேட்டஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அடுத்தடுத்து இந்த டேபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணியிருக்கேன் லுக்கப் வேல்யூ வச்சுட்டு. K4 வந்து லுக்கப் வேல்யூவா எம்ப்ளாயி ஐடியா வச்சுக்கிட்டு. இப்போ பாருங்க, இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இப்போ E3456 நவீனுக்கு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி ஐடி ரகுவை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த K4 செல்லில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணோடனே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரகுவோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். எங்கே இருந்துன்னா இந்த சோர்ஸில் இருந்து. இப்போ மறுபடியும் ராஜேஷ் நான் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி K4 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ராஜேஷோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். அப்படியே இங்கே அப்டேட் பண்ணும்போது சைமில்டேனியஸாக எனக்கு இங்கே ஹாய் ராஜேஷ்னு வந்துருச்சு பாருங்க. இங்கே நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலானா லுக்கப் யூஸ் பண்ணியிருக்கேன்.
லுக்கப் வேல்யூனா அதே K4 செல்ல லுக்கப் வேல்யூவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் வந்து இந்த மாஸ்டர் ஷீட்ல இருந்து நான் நேமை வந்து இங்க கொண்டு வந்துட்டேன். இங்க வந்து லுக்கப் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்க அதர்வைஸ் நீங்க இங்கே லுக்கப் பண்ணி எடுத்துக்கிறா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல சோர்ஸ்ல இருந்து நீங்க லுக்கப் பண்ணி எடுக்க இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. எங்க இருந்து எடுத்தாலும் நமக்கு வந்து டைனமிக்கா இது மாறணும். இதுதான். இப்ப பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து ஸ்டாட்டிக்கா நம்ம வச்சிருக்கோம். நீங்க நெக்ஸ்ட் மந்த் சென்ட் பண்ணும்போது இங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். மே மந்த், நெக்ஸ்ட் ஜூன், ஜூலை அப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹாய் அப்படின்ற இந்த நேம் மட்டும் டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மற்றெல்லாம் ஸ்டாட்டிக் நீங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த A1ல இருந்து டில் E10 வரைக்கும் நமக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட்ல போயிட்டு டிஸ்பிளே பண்ணும். இங்க பாடி ஆஃப் த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். அடுத்தது இந்த I2ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த I2ல இருந்து L10 வரைக்கும் இந்த ஏரியால இருக்கிற கண்டென்ட் நமக்கு பிடிஎஃபா கன்வெர்ட் ஆயிட்டு பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இங்க ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாடியூல் தான். மாடியூல் 1ல சென்ட் மெயில்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட சப் ப்ரொசீஜர் நேமு. இந்த சப் ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெக்வயர்டு வேரியபிள்ஸ் எல்லாமே நான் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்லுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது எங்கே போய் ஆட் பண்ணணும்? டூல்ஸில் ரெஃபரன்சஸில் போனீங்கன்னா இங்கே அவுட்லுக் ஆப்ஜெக்ட் லைப்ரரி, இந்த மாதிரி வந்து எக்ஸல் ஆப்ஜெக்ட் லைப்ரரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16.0 இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா, அவுட்லுக்கு வியூ கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் இயர்லியர் வெர்ஷனில் இந்த மேக்ரோ கோடு யூஸ் பண்ணும்போது சில டைம் ரெஃபரன்ஸ் மிஸ்ஸிங் சொல்லிட்டு எரர் வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்பில் வந்து நான் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ரேஞ்ச் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ரேஞ்ச் டேட்டா டைப்பில். அதே மாதிரி இன்டீச்சர், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிசி சப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல் ஆஸ் ஸ்ட்ரிங்கு. இப்போ எனக்கு ரெக்வயர்டு வேரியபிள்ஸ் எல்லாமே நான் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன். இங்கே அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு. அதே மாதிரி அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு டிஸ்பிளே அலர்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, இந்த பிளிங்கிங் ஆகிறது, இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு பிளிங்கிங் ஆகிறது, இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகாது. பிகினிங்கில் நம்ம ஃபால்ஸ் கொடுத்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக்கில் இமெயில் டெம்ப்ளேட்டில் செல்ஸ் 1,8 இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் திஸ் ஒர்க் புக்குங்கிறது இந்த ஒர்க் புக்கில் நம்ம கோடு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம திஸ் ஒர்க் புக் சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் செல்ஸ் ஆஃப் 1,8. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 8th காலம். ஸோ இந்த H1 தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கவுண்ட்டை யூஸ் பண்ணி கவுண்ட் கெட் பண்ணுறோம் இல்லைங்களா மாஸ்டர் ஷீட்டில், அந்த கவுண்ட் எடுத்து வந்து இந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதை நான் ஃபார் லூப்பில் டில் அந்த கவுண்ட் வரைக்கும் எனக்கு லூப் ரன் ஆகணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு 2 to நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ என்னோட ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் எனக்கு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ இங்கே வந்து பாருங்கள் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் இங்கே செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகி டில் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடக்கணும் டைனமிக்காக. அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப் வந்து 7 டைம்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு 7 டைம்ஸ் 7th ரோ தான் லாஸ்ட்டு. ஸோ எனக்கு என்ன ஆகும், இந்த ஹெட்டரை மைனஸ் பண்ணுறோம், நமக்கு 6 டைம்ஸ் இந்த லூப் ரொட்டேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம எல்லா ஈவெண்ட்டும் நடக்கும். இந்த லூப்புக்குள்ளே கொடுத்தா தான் நமக்கு ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அந்த ஈவெண்ட்டை பண்ணும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் கன்வர்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மேட்டிங், இது எல்லாமே இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். அவுட் ஆப்பு, அவுட் மெயிலுக்கு வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லுக்கான இந்த ஆப்ஜெக்ட்ஸ். அவுட்லுக்கில் நம்ம மெயில் நம்ம கனெக்டிவிட்டி பண்ணுறோம்ல, அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸு. இங்கே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஆரஞ்சு, அடுத்தது மை ரேஞ்சு. இப்போ ஆரஞ்சுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா I2லேருந்து L10. எந்த இதுலனா திஸ் ஒர்க் புக்கில் இமெயில் டெம்ப்ளேட்டு. இமெயில் டெம்ப்ளேட்டில் I2லேருந்து L10 இதுதான் வந்து நம்மளோட ரேஞ்ச். ஸோ இந்த டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம் ஆரஞ்சு அப்படின்ற வேரியபிளில். மை ரேஞ்ச் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே இமெயில் டெம்ப்ளேட்டில் A1லேருந்து E10 வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
A1ல இருந்து E10 வரைக்கும் இந்த ரேஞ்சு ஓகேங்களா. இது நம்ம வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து பிளேஸ் பண்ணுவோம். இது வந்து பிடிஎஃப்ல வந்து பிளேஸ் ஆகும். ஸோ ரெண்டுக்கும் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம் ரேஞ்சுக்கு. அகைன் நான் வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. பிகாஸ் நமக்கு லூப்பிங்குள்ள நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகுறது இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இங்கேயும் நம்ம கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகுறது, இந்த அலர்ட் மெசேஜ் இதெல்லாம் நமக்கு வராது. இப்போ அடுத்தது வந்து பாருங்க, என்னோட ஒர்க் ஷீட் மாஸ்டர் அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாஸ்டர் அப்படின்றத நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி செல்ஸ் ஆஃப் I,1. இப்போ செல்ஸ் ஆஃப் ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எம்ப்ளாயி ஐடி. ஸோ அதை எடுத்து வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எம்ப்ளாயி ஐடியை. அடுத்தது நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லை, நமக்கு 2 இமெயில் வேணும். 2 இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் காலமில் இருக்குது. ஸோ ith ரோ தேர்டு காலம், செல்ஸ் ஆஃப் ith ரோ தேர்டு காலம். இது எதுக்குன்னா லூப் ரொட்டேட் ஆகும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இந்த ரோ எடுக்கும், அடுத்து இந்த ரோவில் இந்த தேர்டு காலம் இப்படி எடுக்கும், கன்சிடர் பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சிசி, அடுத்தது சப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒர்க் ஷீட் இமெயில் டெம்ப்ளேட் ஆக்டிவேட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இமெயில் டெம்ப்ளேட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இமெயில் டெம்ப்ளேட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் செல்ஸ் ஆஃப் 4,11. இப்போ செல்ஸ் ஆஃப் ரோ இண்டெக்ஸ் வந்து 4ன்னு கொடுத்துட்டேன், ரோ இண்டெக்ஸ் 4. ஸோ ஃபோர்த் ரோவில் 11th காலம்னா இந்த கே காலம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இது எங்கே வரும்னா இந்த K4 செல்லை வந்து மீன் பண்ணுது எம்ப்ளாயி ஐடி. ஸோ அந்த K4 செல்லில் நான் ஆல்ரெடி எம்ப்ளாயி ஐடி வந்து கெட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த வேரியபிளில். அந்த எம்ப்ளாயி ஐடியை வந்து நான் இங்கே மேக்ரோவில் பஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டமில் இருக்கிறது எல்லாமே ஃபார்முலாஸில் இருக்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ எல்லாமே வந்து இந்த சோர்ஸ்லேருந்து ஃபார்முலா வந்து கெட் பண்ணிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். கெட் பண்ண உடனே நம்ம இந்த ரேஞ்சை காப்பி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல சாரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயி ஐடி திஸ் ஒர்க் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டில் K4.value K5.value இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் வந்து இங்கே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா இங்கே நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ராங் இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிடும். ஸோ நான் எவ்ரி டைம் இந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே உள்ள இந்த எம்ப்ளாயி ஐடியவும் நேமையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் 2 வேரியபிளில் வந்து கெட் பண்ணிக்கிறேன். என்னோட இமெயில் டெம்ப்ளேட்டில் K4ல் இருக்கிறது எம்ப்ளாயி ஐடி, K5ல் இருக்கிறது நேமு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்து திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இமெயில் டெம்ப்ளேட்டில் B16ல் இருக்கிறது தான் என்னோட அவுட்புட் பார்த்து. இங்கே எல்லோ ஹைலைட்டட் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாட்டமில் 16 B16ல். ஸோ இங்கே தான் போயிட்டு எனக்கு என்னோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகணும். இப்போ பிடி ஃபைல்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதில் வந்து பாருங்கள் இந்த அவுட்புட் பார்த்துருக்கீங்களா, இந்த பாத்தை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே பாத்தை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், வெறும் பாத்து மட்டும் அசைன் பண்ணால் போதும். ஸோ இந்த அவுட்புட் பாத்தில் வந்து நமக்கு அந்த பாத்து இருக்கும். இப்போ நம்ம இதை பாத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ளாயி ஐடி இங்கே கெட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எம்ப்ளாயி ஐடி அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் எம்ப்ளாயி நேமு டாட் பிடிஎஃபாக வந்து நம்ம இது பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சில் வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம், எதுனா இந்த ஏரியாவை ரேஞ்சு செட் பண்ணியிருப்போம். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆரஞ்சிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட் எக்ஸல் டைப் பிடிஎஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலு, இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து நமக்கு அந்த எம்ப்ளாயி ஐடி அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி நேம் இருக்கும். அந்த நேமில் போயிட்டு நமக்கு இந்த லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் சேம் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வித் அவுட் மெயில் இந்த ஏரியா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்
இந்த 2 இமெயிலில் நம்ம ஆல்ரெடி வேரியபிளில் வந்து கெட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா, 2 இமெயிலில் 2 அட்ரஸ் இருக்கும். சிசி இமெயில் அப்படின்ற வேரியபிளில் சிசி, அதே மாதிரி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். சப்ஜெக்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ ஹெச்டிஎம்எல் பாடி ரேஞ்ச் டு ஹெச்டிஎம்எல், இங்கே பாருங்கள் மை ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்சில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த A1லேருந்து E10 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் செட் பண்ணி வச்சிட்டோம் ஆப்ஜெக்டில். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரேஞ்சை தான் நம்ம இங்கே ரேஞ்ச் டு ஹெச்டிஎம்எல்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து இங்கே ஃபங்க்ஷன், இங்கே நம்ம டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் மை ரேஞ்சு, இது என்ன பண்ணுன்னா இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் இங்கேருந்து வந்துட்டு டேரெக்டாக இங்கே டைவர்ட் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷனை எவ்ரி டைம் வந்து கால் பண்ணும் இந்த லூப்பிங்கில். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த ஏரியா A1லேருந்து E10 வரைக்கும் காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஒரு நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ணி இங்கே வந்துடும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டெம்பரரி HTML ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ஒர்க் புக்கில் இந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டிங்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி அதை வந்து HTML ஃபைலில் வந்து ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், HTML ஃபைலில் பப்ளிஷ் பண்ணிடும். பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ரேஞ்ச் டு ஹெச்டிஎம்எல்க்கு வந்து ரீட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஒர்க் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கில் பண்ணிவிடும். அதை ஒவ்வொரு டைமும் வந்து டெலிட் பண்ணிவிடும். அந்த ரீட் பண்ணதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிவிடும். அந்த ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் எல்லாம் டெலிட், அந்த இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது எங்கே போகும்னா மறுபடியும் இங்கே வந்துடும். இங்கே அட்டாச்மெண்ட் டாட் ஆடு இந்த பிடி ஃபைலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து சேவ் பண்ணியிருப்போம், அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸை. அந்த லொக்கேஷனில் இருக்கிற இந்த பிடி ஃபைலில் இருக்கிற வேரியபிளில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாய் ஐடி நேமுக்கு இருக்கிறத வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து மெயில் சென்ட் ஆகும், சென்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறோம், ஆன் எரர் கோ டு 0ன்னு கொடுத்துட்றேன். எரர் வந்ததுன்னா நமக்கு அந்த இடத்த வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிக்கும். இங்கே வந்து பாருங்கள் செட் அவுட் மெயில் நத்திங்கு, அவுட் ஆப்பு நத்திங், ஆரஞ்சு நத்திங், எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் எம்டி ஆக்கிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே எம்டி ஆகிட்டு மறுபடியும் இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 6th காலம் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு 8th row 6th காலமில் வந்து எனக்கு மெயில் சென்ட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும். அதுக்கப்புறம் என்னோட லூப் வந்து ரொட்டேட் ஆகும், மறுபடியும் ரொட்டேட் ஆகி 6 times அந்த ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு இந்த ஈவெண்ட் நடந்து மெசேஜ் பாக்ஸில் ஆல் இமெயில்ஸ் சென்ட்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் இதை நம்ம ஃபுல்லாக நான் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் பாதி ஸ்க்ரீனில் நான் வச்சுக்கிறேன். F8 ஃபங்க்ஷன் கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, F8. ஸோ இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு இங்கே இப்போ பாருங்கள் இந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து 7 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த மாஸ்டர் ஷீட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே அங்கே கொடுத்துருக்குறோம், அது ஆக்டிவேட் ஆகிக்கும். ஓகேங்களா, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஐடி, 2 இமெயிலு, சிசி இமெயில், சப்ஜெக்ட்டு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிடுது. இப்போ பாருங்கள் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் மாஸ்டர் ஷீட்டில் இருக்கேன். இப்போ இமெயில் டெம்ப்ளேட்டை ஆக்டிவேட் பண்ணுது. இப்போ இங்கே செல் இங்கே வந்து பாருங்கள் K4ல் வந்து ராஜேஷ்ன்ற ஐடி இருக்குது. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனை எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ போயிட்டு வெரிஃபை பண்ணுங்கள், ரகு அப்படின்றது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் நேமு மாஸ்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரகு. ஸோ நமக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் ரகு அப்டேட் ஆன உடனே இப்போ பாருங்கள் இந்த எம்ப்ளாயி ஐடின்ற வேரியபிளில் ரகுவோட அந்த எம்ப்ளாயி ஐடி ஸ்டோர் ஆகிடுச்சு. அகைன் பாருங்கள் எம்ப்ளாயி நேமில் ரகுன்னு சொல்லி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அவுட்புட் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே இந்த B16ல் இருக்குது பார்த்தீங்களா இமெயில் டெம்ப்ளேட்டில், அவுட்புட் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ்ன்ற அந்த ஃபோல்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிடி ஃபைல்னு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பாருங்கள் இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்புட் பாத்தில் அந்த பாத்தை இங்கே கொடுத்துட்டு பேக்ஸ்லாஷ் ஒன்று கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி அந்த வேரியபிள் அங்கே வந்து இங்கே கால் பண்ணிக்கிட்டோம். டைனமிக்காக வந்து நமக்கு அப்டேட் ஆகிக்கும். இங்கே எம்ப்ளாயி நேமும் வந்து டைனமிக்காக அப்டேட் ஆகும். .pdf ஃபார்மேட்டில் எனக்கு ஸ்டோர் ஆகணும். எங்கன்னா இந்த பிடி ஃபைல் அப்படின்ற வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அந்த எம்ப்ளாயி பிடிஎஃப் ஃபைலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு
அப்படின்ற ரேஞ்சில் இந்த ஆரஞ்சு அப்படின்ற ரேஞ்ச் எங்கன்னா இதை தான் நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃபாக கொண்டு போயிட்டு எங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பிடி ஃபைலில் வச்சுருக்கிற அந்த லொக்கேஷனில். இப்போ பாருங்கள் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணலாம் பாத்தில். இப்போ பாருங்கள் ரகுவுக்கு வந்து கரெக்டாக இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்கும், இங்கே வந்துருச்சு, ஒரு பிடிஎஃப் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுற மறுபடி F8 இங்கே வந்து எக்ஸல்லையும் உங்களுக்கு விசிபிளில் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ F8 இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிசி இது எல்லாமே நமக்கு இங்கே வந்துடுது. ஓகேங்களா. இப்போ சப்ஜெக்ட் லைன் இப்போ பாருங்கள் இந்த இது வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லைங்களா அவுட்லுக்கு. இப்போ அவுட்லுக்கு நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த HTML பாடி இருக்கு இல்லைங்களா, ரேஞ்ச் டு HTML ஆஃப் மை ரேஞ்ச் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரேஞ்சை வந்து நான் ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணிக்கிறேன். இது எங்கே போகும்னா அடுத்தது இந்த லைனுக்கு வராது, டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போய்டும். ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். எவ்ரி டைம் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு அங்கே கால் பண்ணிக்கும். ஒவ்வொரு டைம் கால் பண்ணும்போது ஒரு டம்மியாக ஒரு எம்டி HTML ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிக் இந்த சிஸ்டமோட பாத்தில் டெம்ப் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா. டெம்பரரி ஃபைல் கிரியேட் ஆகிட்டு அந்த இப்போ பாருங்கள் இப்போ இங்கேருந்து நமக்கு மை ரேஞ்சை வந்து டைவர்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு இல்லைங்களா. இங்கே வந்து ஒரு டெம்ப் HTML ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் பாத்தில். இப்போ மை ரேஞ்சுன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து இந்த E10 வரைக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம், ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ அதை காப்பி பண்ண பாருங்கள். இப்போ இங்கே நான் பாருங்கள் இங்கே மை ரேஞ்ச் டாட் காப்பி பாருங்கள், இங்கே செலெக்ஷன் மோட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒர்க் புக் வந்து ஆட் ஆகும். புதுசாக ஒரு ஒர்க் புக் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆட் ஆனவுடனே இந்த ஷீட் 1ல் இப்போ பாருங்கள் அந்த கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மேட்டிங்கை அப்படியே அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணிடும். எங்கன்னா அந்த எம்டியாக க்ரியேட் ஆகிருந்தது இல்லைங்களா ஒரு HTML ஃபைல், அதில் வந்து பப்ளிஷ் பண்ணிடும். பப்ளிஷ் ட்ரூ. இப்போ பப்ளிஷ் ஆனவுடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதை வந்து ரீட் பண்ணிக்கும். அந்த ரேஞ்ச் டு HTML இருக்குல்ல அதில் வந்து ரீட் பண்ணிக்கும். பப்ளிஷ் பண்ண உடனே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த ஒர்க் புக்கு டெம்ப் ஒர்க் புக் இருக்கு இல்லைங்களா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடும். இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி அங்கே எங்கன்னா ரேஞ்ச் டு HTML இருக்குல்ல அங்கே வந்து ரீட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து டெம்ப் ஃபைல் வந்து கில் பண்ணிடும். எல்லாத்தையும் வந்து நத்திங்னு சொல்லிட்டு எம்டி பண்ணிக்கும். இப்போ எண்ட் ஃபங்க்ஷன் இப்போ மறுபடி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் இங்கே போயிடுது. ஸோ இந்த இடம் வரும்போது நமக்கு எவ்ரி டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனை போயிட்டு நமக்கு கால் பண்ணும். ஓகேங்களா. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அட்டாச்மெண்ட்ஸ் டாட் ஆடு பிடி ஃபைல் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது போயிட்டு அங்கே அட்டாச் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் சென்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. சென்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் போகும் சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே போயிட்டு மாஸ்டர் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. மெயில் சென்ட்டுன்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே எனக்கு மெயில் சென்ட்டுன்னு சொல்லிட்டு பஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் அவுட்லுக்கு போகிறேன். இங்கே வந்து பாருங்கள் கரெக்டாக மெயிலும் வந்துருச்சு நமக்கு. ஸோ நம்ம அங்கே ஒரு மெயில் வந்துருச்சு. ஸோ நமக்கு இன்னும் கோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இந்த லூப் வந்து ஒரு டைம் தான் நமக்கு ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது லூப் வந்து டாப்லேருந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் மறுபடி ஃபார் லூப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 டைம்ஸ் இந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் என்ன ரோ இண்டெக்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். இப்போ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 7th ரோ வரைக்கும் இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். செகண்டில் ஸ்டார்ட் ஆகி 7th ரோ வரைக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எவ்ரி டைம் வந்து இது சேம் ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம பார்த்த ஆக்டிவிட்டியை மறுபடி இது என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா புது ஒர்க் புக் கிரியேட் ஆகுது. இப்போ அதே கண்டென்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுது. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் டாப்பில் போயிட்டு இமெயில் அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள் இப்போ இங்கே வந்து பாருங்கள் இங்கே செகண்ட் இமெயில் சென்ட்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அடுத்த இமெயில் வந்து எனக்கு இங்கே ரெஸ்யூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமெயில் வந்து இன்னும் ரெஸ்யூ ஆகலை, நமக்கு செர்டைன் டைம் இப்போ பாருங்கள் வந்துருச்சு தினேஷ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதே மாதிரி நம்ம இந்த மேக்ரோ எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது எவ்ரி டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா
இந்த ஈவெண்ட்டை பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் நேமில் நமக்கு இமெயில் வருதுங்கிறது தெரியும். இப்போ அந்த மெயில் போயிடுச்சு. ஸோ எவ்ரி டைம் வந்து நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எத்தனை டைம் நடக்கும்னா இந்த 7th row வரைக்கும் கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம அவுட்லுக்கில் வந்து செக் பண்ணலாம் எத்தனை டைம் வந்திருக்கு. இன்னும் ஒரு டைம் வரணும். 5 மெம்பர்ஸ்க்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஒன்று. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ மெயில் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் இங்கே இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாஸ்டர் ஒர்க் புக்கில் A1 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக லூப் விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ ஆல் இமெயில் சென்ட். ஸோ பர்ஃபெக்ட் எண்ட் சப் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸ்டேட்டஸ் எல்லாம் கேப்சர் ஆகிடுச்சு. இமெயில் இங்கே வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லா இமெயில்ஸும் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ரகு இங்கே இருக்குது, தினேஷ், ராஜேஷ், திலக், பாலா, நவீன். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். ஹாய் நவீன், கைண்ட்லி ஃபைண்ட் த அட்டாச்டு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் மே 2021. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ராப்பராக நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடி 34E3456 நவீன். ஸோ கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக அவரோட இன்ஃபர்மேஷன் தான் அப்டேட் ஆகிருக்கு இன்சைடு. இங்கே வந்து 2CC அதே மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆட்டோமேஷன் டூலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பல்க் இமெயில் சென்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 6 ஏஜென்ட்டை எக்ஸாம்பிள்ஸாக வச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நம்ம இங்கே அப்டேட் பண்ணது எல்லாமே வந்து பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக PDF வந்து நமக்கு பேக்கப்பும் கிடச்சிரும். இந்த பாத்தில் வந்து நமக்கு அவுட்புட்டு ஸ்டோர் ஆகிடும். இங்கே பிளேஸ் ஆகி இங்கே ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அவுட்லுக்லேயே போய்ட்டு அட்டாச் ஆகும். இதோட பேட்டர்ன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோர்ஸ்லேருந்து டேட்டா வெட்டு வந்து இமெயில் டெம்ப்ளேட்டில் இந்த டேபிளில் அப்டேட் பண்ணோம். இந்த டேபிளில் அப்டேட் பண்ண உடனே இதை அப்படியே நமக்கு PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அந்த பாத்தில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ண உடனே அந்த எம்ப்ளாயி ஐடியை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அட்டாச்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு அவுட்லுக்கில் அட்டாச் பண்ணி நமக்கு இமெயில் சென்ட் பண்ணிடும். இது எல்லாமே இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லூப் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுக்கு தான் நம்ம லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் எல்லாமே இந்த லூப்புக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் நம்ம லூப் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸுங்க இருக்குங்களா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் இந்த லூப் ரொட்டேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரை கிராஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூப் எக்ஸிட் ஆகி இங்கே போயிட்டு ப்ரோக்ராம் வந்து எண்ட்ஸ் அப் ஆகிடும். அந்த மெசேஜ் பாக்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆல் இமெயில் சென்ட் அப்படின்றத ஷோ பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா காமன் கோடு தான். இது உங்களுக்கு நீங்கள் நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் கோடு தான். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் புரிஞ்சிக்கணும். இதில் வந்து நிறையா ஈவெண்ட் நடக்கும். ஒரு HTML ஃபைல் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். டம்மி டெம்ப் ஃபைல் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் புக்கு க்ரியேட் ஆகிட்டு அந்த ரேஞ்சில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த ஒர்க் புக்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டிங்கில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து HTML ஃபைலில் பப்ளிஷ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அந்த HTML ஃபைல் என்ன பண்ணால் கண்டென்ட்டை ரீட் பண்ணி ரேஞ்ச் டு HTMLன்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெம்ப் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டெம்ப் ஃபைலை வந்து கிளியர் பண்ணிவிடும் எல்லாத்தையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டென்ட்டை தான் அவுட்லுக்கு போயிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதோட ஃப்ளோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமேஷனாக வந்து டெவலப் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் இது பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணுறேன். இந்த வீடியோ கூட அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.
அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.